ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. தனுசு ராசி ஜூன் மாதம். தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி சிறப்பான ஒரு நல்ல தைரியம் பிறக்கும். குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். இபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி செக்டரில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் கைவினை தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். ஆமாம், ஏன்னா செவ்வாய் காவல்துறை அதிகாரி, இராணுவ அதிகாரி மற்றும் படை தளபதிகள், ஊர்காவல் படை, அந்த மாதிரியான ஒரு ரயில்வே போலீஸாக இருக்கலாம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள், ஃபயர் சர்வீஸ், எல்லாமே யூனிஃபார்ம் போட்டவங்க. அதே போல் செவ்வாய் என்பதனாலே கனிம வளங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும் சேரும். வீட்டில் சகோதர சகோதரிகள், இளைய சகோதரம் அல்ல மூத்த சகோதரம், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய நட்பு வலுப்பெறுதல், மனசில் தைரியம் அதிகரிக்கும். இதனால் வரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் விலகும். நல்ல ஒரு தைரியம் பிறக்கும், தைரியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி வலு பெறுகின்ற போது, ஆட்சி பலம் பெறுகின்ற போது அரசு அதிகாரிகளுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா அந்த அதிகாரங்கள் கிடைக்கும். நிறைய அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது, நிறைய தனுசு ராசி அரசு அதிகாரிகளுக்கு இருந்து வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தனுசு ராசி என்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள். என்னங்க நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க, இப்படி கோட்டை விட்டீங்களா சார், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் போய் இப்படி செய்யலாமா, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், என்கொயரிகள், புரியுதுங்களா, என்கொயரிகள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, தொழில் ரீதியான வம்பு வழக்குகள், இடப்பிரச்சனைக்கான வம்பு வழக்குகள்லாம் இருக்குமே. ஆனால் சொத்து பத்துக்கள் எல்லாம் சேரும். அண்ணன் தம்பிங்களோட சண்டை, அக்கா தங்கைகளோட சண்டை, அங்கம் பங்காளிகளோட சண்டை, மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் வீட்டு வழி சொத்து, மனைவி வழி சொத்து, கணவன் வழி சொத்து, இதில் வரக்கூடிய வழி பிரச்சனைகள், விற்காத இடம், ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கவே மாட்டேங்குது சாமி, இடப்பிரச்சனைகள், இடதோஷம், மெயினாக இடதோஷம். நான் பல இடங்கள் அதை சொல்வது உண்டு. இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள். அப்போ இது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, மேலே அவங்க இருக்காங்க, சைடில் இவங்க இருக்காங்க, வழி இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பர்களே, இந்த இடப்பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய நிறைய கஷ்டங்களுக்கு இடதோஷம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த பூமி ஒரு தோஷப்பட்டு இருக்கும். அது வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். இடதோஷங்களை நிவர்த்தி செய்வீர்களே ஆனால் நிம்மதி பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய வீண் கலகங்கள், மெயினாக அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களில் மனக்குழப்பங்கள், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஃபியர்னஸ், அதே போல் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸு, கீழே விழுந்துடுறது, ஆலை ஏதேனும் ஒரு முடக்கம் ஏற்படுவது, ஒரு எலும்பு முறிவு ஏற்படுவது,
ஏன்னா செவ்வாய் எலும்பு, ரத்தம், இப்போ உடம்பு விட்டு ரத்தம் கொஞ்சமாவது வெளியில் வரணும். சின்ன சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி என்பவர்களே, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் திடீர் அதிர்ஷ்டங்களை, வெளிநாட்டு யோகங்களை உண்டு செய்வார். நான் வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஜாபுக்கு போகணுன்னு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டிலே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே எனக்கு ரினிவல் கிடைக்குமா, அந்த கம்பெனியில் என்ன திரும்பவும் ரினிவல் செய்வாங்களா, இல்லை விசா கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா, நான் 2-3 வாட்டி பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டேன் சாமி, எனக்கு இந்த வாட்டி சக்ஸஸ் கிடைக்குமா, பயமாக இருக்குது. இது எல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய, நான் வெளிநாட்டிலே தங்கியிருப்பேனா, வந்துடுவேனா, இதெல்லாம் இது எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, அதே போல் மெயினாக என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி, அல்லது விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், வேலை செய்கிற இடத்துல அவர் நடக்கக்கூடிய தொழிலில் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இதெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறாருன்னு அர்த்தம். பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பஞ்சாயத்து மூலயமா உங்கள் பிரச்சனையை குரு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லா குழப்பத்திற்கும் ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாரு. ராசிநாதன் 8ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பகவான். அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு குரு கிடைப்பாங்க. அந்த குரு மூலயமா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, ஜூன் மாதம் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்துவிட்டது. மகர ராசி அன்பர்களே, இனி உங்களுக்கு தடையே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், ஒரு கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் போன்றவை வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவங்க, மெயினாக வேலை செய்யக்கூடியவங்க, அடிமை தொழில் செய்யக்கூடியவங்க, ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மகர ராசி அன்பர்களே, இனி ஒரு வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துல எவ்வளவோ மகர ராசி அன்பர்கள் வந்திருக்காங்க. வரும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வருவாங்க. பல கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு. குடும்ப பிரச்சனையாக இருக்கும், தொழில் பிரச்சனையாக இருக்கும், காதல் பிரச்சனையாக இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், மெயினாக குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும், தொழில் பிரச்சனையாக இருக்கும், கடன் சுமைகள் பிரச்சனைகளாக இருக்கும், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கும். எவ்வளோ மகர ராசி அன்பர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் நஷ்டத்தோடு நம்மகிட்ட வருவாங்க. அப்புறம் வாராகிட்ட வந்ததுக்கப்புறம் பூஜைகள் செஞ்சதுக்கப்புறம் அவங்க அற்புதமான முறையில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் நல்லா இருக்கிறாங்க. பல கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி சூப்பர் ஆகிட்டாங்க. அவங்க பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க, புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, புதிய வருமானம் தேடிக்கிட்டாங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போது ஒரு 20% மகர ராசி அன்பர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அல்லது நார்மலான பொசிஷனில் இருந்தாலும்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் காப்பாற்ற வந்து விட்டார் இந்த குரு பகவான். உங்களை காப்பாற்றுறதுக்குன்னே வந்திருக்காரு குரு பகவான். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த ஜூன் மாதம் முதல் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு வெற்றிக்கான காலம். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இதுவரையிலும் தோல்வியையே சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களே, இதுவரையிலும் எல்லா இடத்துலையும் நமக்கு தோல்வி தான் சாமி இருந்தது, வெற்றியே கிடைக்கலைங்க சாமி. இதுவரையிலும் தோல்வியை சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களை இனி வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, மெயினாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், இடமாற்றங்கள் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அதே போல் பேங்க் செக்டராக இருக்கலாம், பிரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ பேங்க் செக்டராக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டரில் புதுசாக இவங்க ஐடி டெவலப்பராக இருக்கலாம், இல்லை அதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ ஐடி செக்டராக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம், அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஏமாந்தவங்க, அதில் தான் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் போய் நான் மொத்தமாக ஏமாந்துட்டேன் சாமி, ஆன்லைனில் நான் மொத்தமாக போய் ஏமாந்துட்டேன் சாமின்னு சொல்லக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யக்கூடியவங்க, சிறிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க, அல்லது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் அமைப்புகள், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய சிப்காட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சொந்த இடத்துல பெரிய ஃபேக்ட்ரி வச்சு அதில் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ சிறு தொழிலாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண் பழி அவமானங்கள், தலை குனிவுகள், கடுமையான பிரச்சனைகள், இப்போ இதெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக உடம்பு சரியில்லாமல் போகிறது, சிறு சிறு விபத்துக்கள், கையில் காலில் சிறு சிறு விபத்துக்கள், அது எல்லாத்துக்கும் மேலே மகர ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கடன் சுமை, கடன் பிரச்சனைகள். இதுதான் பிரச்சனை. இப்போ கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, ஸ்டக்காகி நிற்கிறது குடும்பம். அப்படியே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இது சார்ந்த வம்பு வழக்குகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல். அப்போ இந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி என்பர்களே. இந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ எனக்கு தெரிஞ்சு மகர ராசி என்பர்கள்
நான் சொன்னேன் எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க, வாராகிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட, சினிமா துறையை சார்ந்தவர்கள், நார்மலான விவசாய பெருமக்கள் எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பவர்கள், நீங்கள் வேலை வாய்ப்பு கஷ்டமாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது எப்பயும் போல தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், நோய் நொடிகளாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, நல்ல நேரம் பிறந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. வாராகி ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, எந்த குறையும் வராது. நல்ல நேரம் பிறந்துடுச்சு. ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறாரு. ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. அப்போது அன்பான குரு, உங்களுக்கு நல்லதொரு குரு கிடச்சிருவார். அந்த குரு மூலமா நல்ல பரிகாரங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஓஹோன்னு இருக்க போது மகர ராசி அன்பர்களே.